தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையே விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். பாம்பன், சின்னப்பாலம், தோப்புக்காடு, தோணித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மேளதாளம் முழங்க ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் பேட்டியளித்த அவர், மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையே விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதன் மூலம் நமது பண்டமாற்று முறையில் வணிக தொடர்பு அதிகரித்து ராமேஸ்வர மக்களின் வாழ்வாதாரம் உயரும் எனவும் தெரிவித்தார். மீனவர்களை பொறுத்த மட்டும் அவங்க வைத்த கோரிக்கைகளை நான் கழக அரசு, திராவிட மாடல் அரசு இருக்கிற போதே 2025-26ஆம் ஆண்டு நிதி அறிக்கையில் நான் கோரிக்கை வைத்தேன். மீனவர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற கோரிக்கையாக நான் வச்சுருந்தேன். சட்டமன்றத்தில் வச்சேன். முதலமைச்சருடைய பாறை கொண்டு போனேன். அதை போல தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சேர்த்திருக்கிறார். நீங்கள் படித்து பாருங்கள். 10 கோரிக்கைகள், மீனவர்களுக்கான கோரிக்கைகள், என்னுடைய சார்பாக வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே மீண்டும் கழக அரசு திராவிட மாடல் 2.0 வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றும் இருக்கிறார். அதில் மீனவ பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய அருமையான திட்டங்கள் 4 திட்டங்களை சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக மீனவ பெண்களை தொழில் முனைவோராக்குவது போன்ற திட்டங்கள், மகத்தான திட்டங்கள், 12 திட்டங்கள், 5 திட்டங்கள் பெண்களுக்காக கொடுத்திருக்கிறார். அதை அறிவித்திருக்கிறார். நம்முடைய இலங்கை தனுஷ்கோடிலேருந்து தலைமன்னாருக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறேன். அது ஃபீஸிபிள் ஸ்டடிஸ் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பார்த்துட்டு போயிட்டாங்க. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக கப்பல் போக்குவரத்து பண்டமாற்று முறைக்காக தொழில் தொடங்குவதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய பாரம்பரிய மீனவர்கள் தொழில் மாற்று மூலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்முடைய இந்தியாவிற்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வருவதனால ஒரு மிகப்பெரிய வருமானம் வரும். அந்த வருமானத்தின் மூலமாக அவருடைய தொழில் முறை மாற்றம் ஏற்படும். அதன் மூலம் நம்முடைய தீவு பகுதியுடைய மீனுடைய வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும்.